தமிழ்நாடு மின்சார வாரியம் அதானி குழுமத்தோடு முறைகேடாக செய்த ஒப்பந்தங்கள் குறித்து உரிய ஆதாரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஸ்வகர்மா திட்டம் குறித்த தமிழக முதல்வரின் கருத்து மிகவும் தவறானது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடந்துள்ள குளறுபடிகள் மற்றும் அதானி குழுமத்தோடு முறைகேடாக செயல்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆதாரங்கள் வெளியிடப்படும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் கட்சி தொடங்கியுள்ளது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், அடுத்த ஓராண்டில் அவரது செயல்பாடுகளை பொறுத்துதான் கருத்து தெரிவிக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். விஜய் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச இன்னும் நிறைய வெளியே வரும். என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க. அன்னைக்குதான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி, வேற்றுமையும் சரி பார்க்க முடியும். அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம், பேசணும். ஏன்னா ஒரு மேடையில நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, பிஜேபிக்கு எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பு, ஆனா இதற்கு ஆதரவு அது அரசியல்ல எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகும் எனக்கு தெரியாது. அதனால் நிறைய அவர் பேசட்டும், அவருடைய கொள்கைகளை முன்வைக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக அரசு அதானி அவர்களுக்கு எப்படிப்பட்ட சலுகைகள் கொடுத்திருக்கிறாங்க, கமுதி பவர் பிளான்ட்ல இருந்து, சோலார் ப்ராஜெக்ட்ல இருந்து எப்படிப்பட்ட சலுகைகள் அதானி அவர்களுக்கு திமுக அரசு இந்தியாவில யாருமே கொடுக்காத சலுகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்திருக்காங்க. அதை தரவுகளோடு நாளை மறுநாள் எப்ப பத்திரிகை கோயம்புத்தூர் மெட்ராஸ்ல சந்திக்கிறோமோ இதை பத்தி நாங்க பேசுறோங்கன்னா நிச்சயமா அது பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா நாங்க